Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் கேன்வாஸ் போர்டில் ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேன்வாஸ் போர்ட் கேரி பேக்ஸ் வச்சு செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோவை செக் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ yellow கலர் யூஸ் பண்ணி இது மாதிரி கீழே மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு yellow, orange, redனு மூணு கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ண போறேன். இந்த பெயிண்டிங் சன்செட் தீம்ல இருக்க போது இப்போ சென்டர்ல ஆரஞ்சு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க போறேன். இந்த கேன்வாஸ் போர்டும் வந்து சூப்பரா ஒர்க் ஆகிருக்கு. பட் என்னன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண கேரி பேக் அப்படின்றனால கொஞ்சம் சுருங்கி இருந்துச்சு. அதை நான் வந்து அயன் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்க ஒருவேளை வீட்டிலேயே ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப இது மாதிரி சுருங்கி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் அயன் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி ஆரஞ்சு பெயிண்ட் சென்டர்ல வந்து ஃபுல்லா பண்ணிட்டு கீழே வந்து எல்லோ கலர் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண போறேன். இப்போ அந்த எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல வந்து நம்ம நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கணும். இல்லைன்னா அங்கே வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எல்லோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக தெரியும். இப்படி நல்லா நம்ம வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா அங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இது மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரெட் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி இது மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். இப்போது ரெட் கலருக்கு மேலே லைட்டாக பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். இப்போது பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கீழே வந்து நமக்கு ஒரு லேண்ட் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டில் வந்து கொண்டு வரேன். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணி இது மாதிரி புல்லு மாதிரி எஃபெக்ட் இருக்கிறதுக்காக இது மாதிரி லைட்டாக சின்னதாக கோடு மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு புல்லு எஃபெக்டில் இருக்கும். இப்போ ஒரு பென்சில் யூஸ் பண்ணி தென்னை மரம் வரைய போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அழகாக வரைவீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நான் கேன்வாஸ் போர்டெலாம் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை, அதனால நான் வந்து பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கலர் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி தென்னை மரம் வரைஞ்சி முடிச்சுட்டு 2 பேர்ட் பறக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் நம்ம வரைஞ்சி வச்சிருக்க அந்த தென்னை மரத்தில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது அந்த தென்னை மரத்தில் அந்த இலைலாம் இருக்க ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு தென்னை மரம் ஃபீல் வந்து நமக்கு கிடச்சிடும். அப்புறம் அந்த பேர்டுக்கும் கலர் பண்ணிக்க போகிறேன். இப்போது தென்னை மரத்தை ஒட்டி வந்து புல் இருக்க மாதிரி இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபைனலாக ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சன் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு. நான் டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.